أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மெல்லாம் புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஒன்றுக்குள் இருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய சொற்பொழிவின் பயன் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயனுள்ளதாக ஆக்க வேண்டி பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாம் என்ற பரிபூர்ண மார்க்கத்தை நமக்கு வழங்கிய இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்று கூறியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் நாம ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று இறைவன் சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதுல உங்களுக்கு வாழ்வும் மரணமும் இருக்கிறது. அந்த வாழ்வும் மரணத்துல இந்த வாழ்க்கையில உங்களை சோதிப்பதற்காக என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றோம்.
ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு சிறந்த அமல் செய்யக்கூடியவர் யார், அமல் செய்யறதுல நல்ல அமல் செய்யறவங்க யாரு, அதை சோதிப்பதற்காக என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அவன் மிகைத்தவன், மன்னிப்பவன் என்று கூடுதலாக வஹுவல் அஸீஸுல் கஃபூர் என்று இறைவன் சொல்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வமா ഖലഖதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கி வழிபடுவதற்காகவே அன்றி வேற எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். உலகத்தில் மனிதனை படைத்ததனுடைய நோக்கமே என்னவென்றால் அவன் இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அந்த உலகத்துல இறைவனை வணங்குகிற அந்த நேரத்துல அதிலேயும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்றால் சிறந்தவர்களாக யார் ஆவது என்று பார்த்தா அமலை யார் அதிகமா செய்கிறான், செய்கிற அமல்கள்ல சிறந்ததாக யார் செய்கிறான். அமலை அதிகமாக செய்வது என்றால் ரொம்ப அதிகமா ஒருத்தர் அமல் செய்வார், எல்லாரையும் விட பயங்கரமா அமல் செய்வார், இவ்வளவு இபாதத்தான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில ஒருத்தர் இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட சொர்க்கத்திற்கு போகாமல் நரகத்திற்கு போகிற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். காரணம் என்னவென்றால் இணைவைப்பு போன்ற காரியங்களிலோ அல்லாஹ் தடுத்த ஏதேனும் காரியங்களிலோ ஈடுபட்டதன் காரணமாக அதிகமாக நன்மை செய்த நபர் கூட என்ன செய்ய முடியாது சொன்னா சொர்க்கத்துக்கு போவதற்கு தடை செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு ஆகிறது. அதனால் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அதிலே ஷிர்க் இல்லாமல் பித்அத் கலந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். அப்படி நன்மை செய்யக்கூடியவர்கள் சிறந்த அமலை செய்யக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் பார்த்துதான் செய்கின்றார். நபி தோழர்கள் கேட்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமான ஒரு செயலை சொல்லுங்கள், எந்த செயலை செய்தால் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானதாக விருப்பமானதாக இருக்கும் என்று கேட்கிறார். ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையினுடைய நேரத்தில் தொழுவது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல முதலாவதாக தொழுகையை சொல்றாங்க. அப்ப 2-3 விஷயம் சொல்றாங்க. தாய் தகப்பனை பராமரிக்கிற விஷயத்த சொல்றாங்க. இது போன்ற விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நன்மைகளை அதிகமாக செய்து கொள்வது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தவர்களாக ஆவது எப்படி என்பதை பற்றி கூடுதலான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்படி பல செய்திகள். அப்ப நன்மைகள் செய்வது அல்லாஹ் விரும்புறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் அதிகம் செய்வதற்கு ஒரு முஸ்லிம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலக காரியங்கள்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் முந்துறோம். பணம் சம்பாதிப்பதற்காக நாம் முந்துறோம். மற்றவர்களை விட நாம் சிறந்து இருக்க வேண்டும் என்று அதுல முந்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு வாகனத்தில் ஒரு பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் போது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து செல்கிறது என்றால் நம்முடைய பேருந்து வேகமாக முந்தி போய்விடாதா, நம்முடைய இலக்கை அடைந்து விட மாட்டோமா, நம்முடைய வீட்டிற்கு சென்று விட மாட்டோமா என்று அதில் முந்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்படி உலக காரியங்களில் ஒவ்வொன்றிலும் நாம் முன்னால் சென்று முந்தி நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் மார்க்க விஷயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் தொழுகை, நோன்பு, இன்னவர வழிபாடுகள், இன்னவர நன்மையான காரியங்கள், கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நன்மையான காரியங்கள் நாம் என்ன செய்ய மாட்டோம்னா முந்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வருவதே கிடையாது. மார்க்க விஷயத்தை செய்தாலே இந்த விஷயத்தை இது செஞ்சுட்டோம், இதுவே பெரிய விஷயம் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலேயும் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு ஆர்வம் ஊட்டினார்கள். நன்மையான காரியங்கள் செய்வதற்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆர்வம் ஊட்டி பல செய்திகளை நாம பார்க்கிறோம். அது நமக்கு படிப்படையாகவும் இருக்கிறது. இப்ப எதுல முந்துகிறான் என்றால் பெருமையான காரியங்களில் முந்துகிறான், பெருமை அளிக்கக்கூடிய விஷயங்களில் முந்துகிறான்.
என்னிடம் அதிகமான செல்வம் இருக்கிறது, நாம உயர்ந்தவன்ற ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக, உலகத்துல போட்டி போட்டுக் கொள்வதற்காக மனிதர்களுக்கு மத்தியில பெருமை அடித்துக் கொள்வதில் முந்துகிறான். அதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார். பெருமையை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியில சொல்றாங்க. அணு அளவு உள்ளத்துல பெருமை இருந்தால் கூட, பெருமை என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால், அது அணு அளவு இருந்தாலும் சரி, அவனால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. இப்ப நன்மைகளை செய்வதற்கு ஏராளமான வழி அல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தாலும், பெருமை இருந்துச்சுன்னா அவன் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ஒரு மனிதன் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய காலணிகள் அழகாக இருக்க வேண்டும், இது பெருமையா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்ம அழகான ஒரு ஆடை அணிந்து போனா அது பெருமையா நம்ம நடக்கிறோமோ, நம்ம தான் எல்லாமே புதுசா போட்டு நல்லா அழகா போனோம்னா இது பெருமையா வந்து நாம் நினைத்து கொள்ளக்கூடாது என்றால் அது பெருமை இல்லை என்று அல்லாஹ் சொல்றாங்க. பெருமை என்பது பத்தவுல் ஹக், உண்மையை மறுப்பது. அழகாக ஆடை அணிவது, அழகாக காலணி அணிவது இது பெருமை அல்ல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்பு ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகே விரும்புகிறான், அது நல்ல செயல் தான் அப்படின்றான். அழகான ஆடை அணிவது, அழகாக காலணி அணிவது அது நல்ல விஷயம். ஏன்னா அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான் சொல்லிவிட்டு, பெருமை என்பது பத்தரோல் ஹக் சொன்னார், உண்மையை மறுப்பது. உண்மையை மறுத்தால் அது பெருமை. ஒரு சத்திய கருத்து, உண்மையான கருத்து, இஸ்லாத்துல சொல்லப்பட்ட கருத்து ஒருவரிடம் சொல்லப்படுகிறது, இல்ல அதெல்லாம் எடுத்துக்க முடியாது, நான் என் மனப்போக்கனா போலதான் வாழ்வேன், இல்ல என்னுடைய அதாவது அல்லாஹ் சொல்லினா அதுக்கு மாற்றமாக இப்படிதான் நடப்பேன், அது பெருமை. இப்போ பெருமை அல்லாஹ் வந்து கோபப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. பெருமை அல்லாஹ்வுக்கு தான் உரியது. வானங்கள் பூமி உள்ள அனைத்து பெருமையும் அல்லாஹ்வுக்கு தான் உரியது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பெருமை கிடையாது என்று இருக்கும்போது, அப்போ ஒரு மனிதனிடம் பெருமை வரக்கூடாது. மற்றவர்களுக்கு உண்மையை மறுப்பது பெருமை. உண்மையை ஒருவர் மறுக்கிறார் என்றால் அது பெருமை. மக்களை கேவலமாக மதிப்பது என்று சொல்கிறார். அது எல்லாரையும் கேவலமாக நினைத்து அழகாக ஆடை அணியலாம், காலணிகள் அணியலாம், ஆனா மற்றவர்களை இழிவுபடுத்தி நான் தான் உயர்ந்தவன், எல்லாரையும் விட நான் தான் உயர்ந்தவங்க என்று மற்ற மனிதர்களை எல்லாம் மட்டம் தட்டி விட்டு தன்னை உயர்த்திக் கொள்கின்றானே அது பெருமை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுதான் பெருமை என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இன்றைய வாழ்க்கை முறையை நாம் பார்த்தோம் என்றால், பல ஊர்கள்ல, மேலை நாடுகள்ல, இந்தியாவுடைய நிலையை எடுத்துக்கொண்டோம் என மேல்நாட்டு கலாச்சாரம் தான் அதை அப்படியே பின்பற்றுகின்றார்கள். அதை அப்படியே பின்பற்றுவதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்றும் நாம்